நல்ல மேய்ப்பனாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 23ஆம் சங்கீதம் 23 தியான வசனம் 78ஆம் சங்கீதம் 52 மற்றும் 53ஆம் வசனங்கள். சங்கீதம் 78, 52, 53. தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையைப் போல் கூட்டிக் கொண்டு போய் அவர்களை பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் காலமெல்லாம் நாம் தியானித்து கொண்டிருக்கலாம். அத்தனையான பொக்கிஷம் இந்த சங்கீதத்தில் இருக்கிறதை நாம் உணர முடியும். இங்கே தாவீது தன் ஆண்டவரை மேய்ப்பர் என்று வர்ணிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதைத்தான் நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிறான். யெகோவா ரோய். ஆண்டவருக்கு 1000 நாமங்கள் உண்டு. எந்த நாமத்தை சொல்லி நான் பாடுவேன் என்று சொல்லி பாடுகிறோம். இங்கே தாவீது யெகோவா ரோய் என்று சொல்லுகிறார். தேவன் என்னுடைய மேய்ப்பர் என்று அது பொருள் கொள்கிறது. மேய்ப்பராகிய ஆண்டவர், எங்கள் மேய்ப்பர் என்று அவன் சொல்லவில்லை. இங்கே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் அதுதான். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். சங்கீதங்களிலே மிக மேன்மையான சங்கீதமாகிய 23ஆம் சங்கீதத்தில் உள்ள மிகவும் இனிமையான வார்த்தை என் என்ற ஒரு தனிநபரை குறிக்கும் ஒரு அசைச்சொல் ஆகும். ஒரே அசைச்சொல். இது ஆண்டவரோடு நமக்குள்ள தனிப்பட்ட நெருங்கிய வாழ்விற்கு ஒரு ஆழ்ந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் முழு உலகத்திற்கும் அல்லது ஒரு பெரிய மந்தைக்கு மேய்ப்பராய் இருப்பதாக இங்கு சங்கீதக்காரன் சொல்லவில்லை. அவன் அப்படி சொல்லியிருப்பானாயில் அது முற்றிலும் வேறுபட்ட ஒரு அர்த்தமுள்ளதாக இருந்திருக்கும். ஒரு தனிநபரின் தனிப்பட்ட ஜீவியத்தோடு அது சம்பந்தப்பட்டிருக்காது. அருமையான தேவ பிள்ளையே, உன்னை பொறுத்தவரையில் கர்த்தராகிய இயேசு யாவருக்கும் பொதுவானவராயிருக்கும் இரட்சகராக இருக்கிறாரா, அல்லது அவர் உனக்கு மாத்திரம் தனிப்பட்ட விதத்திலே உன்னுடைய இரட்சகராக இருக்கிறாரா? இதுதான் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கேள்வி. கர்த்தராகிய இயேசு யாவருக்கும் பொதுவானவராயிருக்கும் இரட்சகராக அவர் அறியப்பட்டிருக்கிறாரா? இல்லை என்றால் நீ தனிப்பட்ட விதத்திலே இரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்டவனாக நீ இருக்கிறாயா? அவர் பொதுவாக எல்லாரும் ஆராதிக்கின்ற தேவனாய் இருக்கிறாரா, அல்லது தனிப்பட்ட விதத்திலே உன்னுடைய தேவனாய் இருக்கிறாரா? அவர் நல்ல மேய்ப்பராகவும் பெரிய மேய்ப்பராகவும் பிரதான மேய்ப்பராகவும் இருப்பது உண்மைதான். ஆனாலும் அந்த நல்ல மேய்ப்பர் உன்னுடைய மேய்ப்பராக இருக்கிறாரா? அந்த பெரிய மேய்ப்பர் உன்னுடைய மேய்ப்பராக இருக்கிறாரா? அந்த பிரதான மேய்ப்பரை உன்னுடைய மேய்ப்பராக நீ அறிந்து அவர் வருகின்ற பொழுது ஆயத்தமாய் சந்திக்க இருக்கிறாயா? இதுதான் இன்றைய நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். இந்த சங்கீதத்தில் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கலாம் என்று அவர் சொல்லவில்லை. ஒருவேளை என் மேய்ப்பராய் இருக்கலாம் என்றோ, என் மேய்ப்பராய் இருக்கக்கூடும் என்றோ, அல்லது என் மேய்ப்பராய் இருந்தார் என்றோ சொல்லவில்லை. என் மேய்ப்பராய் இருக்கிறார். சிற்சில வேளைகளில் மாத்திரமல்ல, எல்லா நேரங்களிலும் அவர் என்னோடு இருக்கிறார். என் மேய்ப்பராக இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவரும் ஒரு மேய்ப்பர். கர்த்தராகிய மேய்ப்பராகிய கர்த்தர் அவரும் என் இரட்சகர் என்று அவங்க சொல்லவில்லை. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஆணித்தரமான விசுவாச அறிக்கையை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் வேறு யாரும் கிடையாது, அவர்தான். வல்லமையுள்ள தேவன் அவர்தான். அவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மேய்ப்பனாக வந்தார். நானே நல்ல மேய்ப்பன் என்று ஆண்டவரே அதை உறுதிப்படுத்துகிறார். ஆம், என் மேய்ப்பராயிருக்கிற அந்த ஆண்டவர் அடிமைத்தனத்தின் ரூபத்தை தரித்தவராய் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் பரிசுத்த வேதாகமத்தில் நிருபத்திலே பார்க்கின்ற பொழுது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் 6ஆம் வசனம், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம்,
அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். யூதேயாவினுடைய பழக்கங்கள், அவர்களுடைய கலாச்சாரம், ஆடு மேய்க்கும் தொழிலானது ஒரு இழிவான தொழிலாக கருதப்பட்டது. அது மதிப்பு குறைந்த ஒன்றாக கருதப்பட்டது. ஒரு வீட்டிலே யார் கடைசி பிள்ளையாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த வீட்டினுடைய மந்தையை மேய்க்க வேண்டும்படியாக அழைக்கப்படுவார்கள். அவர்களுடைய பொறுப்பிலே அந்த மந்தையானது கொடுக்கப்படும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது அவனுடைய வீட்டிலே கடைசி மகன், மந்தையை மேய்க்கும்படியாக அவனுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. யோசித்து பாருங்கள், தன்னுடைய ஒரே மகன் மந்தைகளாக இருக்கின்ற உங்களையும் என்னையும் மேய்க்கும்படியாக தன்னுடைய ஒரே மகனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் கொடுத்து அன்பு கூர்ந்தார். இந்த மனிதன் என்று சொல்கின்ற பொழுது அடிமை என்று சொல்லப்படுகிறது. அடிமையின் ரூபம் எடுத்து என்னையும் உன்னையும் மீட்டெடுக்க அந்த பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் நாளிலே நாம் அவரை சந்தித்து அவருடைய அந்த மகிமையான ராஜ்யத்தை நீயும் நானும் சென்றடைய அவர் அடிமையானார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம் ஆண்டவர் மேய்ப்பர், எனக்காக அடிமையானவர். என்னை மீட்கும்படியாக, என்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாக அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். சிலுவையை சுமந்தார், தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மேய்ப்பனோடு ஒப்பிடும் அளவிற்கு கர்த்தர் தன்னை தாழ்த்தியதை எண்ணி இங்கே சங்கீதக்காரன் பாடுகிறான் என்று சொல்லி தான் நாம் பார்க்க வேண்டும். எல்லாம் அறிந்தவர், எல்லாம் வல்லவர், எங்கும் இருப்பவர், தனி மனிதனின் தேவைகளை சந்திப்பதும் வழிநடத்துவதும் பாதுகாப்பதும் ஆசீர்வதிப்பதும் ஒவ்வொரு நாளும் நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புவதும் முடிவில்லாத பெருவாழ்வு தருவதும் நமது கற்பனைக்கு அப்பாற்பட்டதெனினும் அது நிச்சயமாய் உண்மையான ஒன்றாகும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும், அருமையான தேவ பிள்ளையே, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் தேவன் தனிப்பட்ட தேவனாக இருக்க வேண்டும். அவர் என்னுடைய சொந்த ஆண்டவராக இருக்க வேண்டும். அவர் என்னுடைய தனிப்பட்ட ஆண்டவராக, அவரை நான் அறிந்திருக்கிறவனாக நான் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரின் மீதும் தனிப்பட்ட அக்கறை கொண்டு நடத்துவது என்ன ஆச்சரியம்! அவர் என் மீது தனிப்பட்ட அக்கறை கொண்டிருக்கின்ற பொழுது நான் அவரை தனித்து உறவு கொள்ளுகிறவனாக, அவரோடு இணைக்கப்பட்டவனாக, ஐக்கியத்தில் நிலைத்திருக்கிறவனாக நான் இருக்கிறேனாம். இந்த சங்கீதத்தை நாம் பார்ப்போம் என்றால், முதல் 5 வசனங்களிலே மேய்ப்பர் எவ்விதமாக நம்மை நடத்தி வருகிறார் என்ற நிகழ்கால காரியங்களை அங்கே பட்டியலிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொரு நிமிடத்திலும் கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு பொருளை குறித்து அது எனக்கு சொந்தமானது என்று நான் சொல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஏனைய பொருட்கள் மற்ற எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கும். ஆனால் நான் குறிப்பிடுகிற அந்த ஒன்று எனக்கு மாத்திரம் சொந்தம். மற்ற பொருள்களை காட்டிலும் அந்த குறிப்பிட்ட பொருளின் மீது எனக்கு அதிக அதிகாரம் உண்டு அல்லது உரிமை இருக்கிறது என்பதை அது விளக்குகிறது. அதனோடு எனக்கு அதிகமான சம்பந்தம் இருக்கிறது என்பதையும் அது குறிப்பிடுகிறது. தேவனோடு உனக்கும் எனக்கும் உள்ள தனிப்பட்ட ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் மாபெரும் வித்தியாசத்தை உண்டாக்குகிறது. தேவனோடு அப்படிப்பட்ட நெருங்கிய உறவு நிலைக்கு நாம் வரும்போது சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாமும் கூட சொல்ல முடியும், தைரியமாய் சொல்ல முடியும், நான் என் தேவனாலே ஒரு மதலை தாண்டுவேன். தானியேல் சிங்கங்களின் கவியில் இருந்தபோது என் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்று அவன் தைரியமாய் கூறினதைப் போல நீ நானும் கூற முடியும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஒரு சிறை கைதியாக இருந்தபோது என் தேவன் உங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்குவார் என்று தேவ ஜனங்களுக்கு எழுதினாரே, அவரே என் தேவன், அவரே என் தகப்பனுடைய தேவன் என்று மோசே பாடுகிறான் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனோடுள்ள நெருங்கிய தனிப்பட்ட ஐக்கியமே மனுஷரின் சகல பிரச்சனைகளுக்கும் நிவாரணம் என்பதை மறந்து போகாதே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆகவே அவருக்குள்ளதெல்லாம் எனக்கு சொந்தம், நான் அவருக்கு சொந்தம். இதுதான் இந்த சங்கீதத்தினுடைய அடிப்படை நாதம். இன்று ஆண்டவர் உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறாரா? நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தமாக இருக்கிறீர்களா? யோசித்து பார்ப்போம். தேவன் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். எனக்கு மாத்திரம் சொந்தமானவராக இருக்கிறார்.
நான் அவருக்கு மாத்திரம் சொந்தம். அநேக சத்தங்கள் கேட்கின்றன, ஆனால் நான் என் மேய்ப்பனின் சத்தத்தை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். என் மேய்ப்பனுடைய நிழலை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன். வேறு நிழல்கள் எனக்கு தேவையில்லை. அவைகளெல்லாம் கடந்து என்னை சின்னாபினமாக்கக்கூடிய நிழல்கள். ஆனால் கர்த்தரை நான் புகலிடமாக என் வலதுபுற நிழலாக நான் வைத்திருக்கிறேன். அவர் என் மேய்ப்பர், அவர் என் மேய்ப்பர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தாவீது குறிப்பிடுகிற இந்த கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறாரா? நீ அவருக்கு சொந்தமான ஆட்டுக்குட்டி, மறந்து போகாத. நீ மீட்கப்பட்டாய், நீ உருவாக்கப்பட்டாய், அதன் பின்பாக அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டாய். நீ அவருக்கு சொந்தம், நீ அவருக்கு சொந்தம். இந்த நிச்சயம் உனக்கு உண்டா? ஜெபிப்போம். எங்கள் மேய்ப்பராக இருக்கிற ஆண்டவரே, நான் மேய்ப்பராகி உம்மை தனிப்பட்ட விதத்திலே அறிந்திருக்கிறேன். நீர் எனக்கு சொந்தம், நான் உமக்கு சொந்தம். இந்த உடன்படிக்கையிலே, இந்த உறவிலே நான் நிலைத்திருக்க, என் மேய்ப்பனுடைய சத்தத்தை எப்பொழுதும் என் காதுகள் கேட்க, என் மேய்ப்பனுடைய பிரசன்னம் இல்லாமல் நான் ஜீவிக்க முடியாது என்பதை உணர்ந்தவனாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.